இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆல் கம் அண்டர் த ஆயுஷ் போர்ட், அது ரெகனைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரி. அண்ட் தென் வி ஆல்சோ வி ஆர் ஆல்சோ கண்ட்ரோல் பை த ட்ரக் கண்ட்ரோல். என்ன மருந்து நம்ம தயார் பண்ணுறோமோ தட் ஹஸ் டு கோ த்ரூ த ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் அந்த ட்ரக் கண்ட்ரோலோட அப்ரூவல். நாங்கள் அதோட இன்க்ரீடியன்ஸ் முதல் கொண்டு அதை வி ஹேவ் டு கிவ் இட் டு தெம், வி ஹேவ் டு சென்ட் இட் அண்ட் ஃபார்மில் வி ஹேவ் டு டிக்ளேர். கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஆமாம். அதுக்கப்புறம் உங்க தாத்தா பார்த்துட்டாரு. ஆமாம், தாத்தா, அப்போ அப்பா, இப்போ நானும் பிஸ்னஸில் இருக்கேன். 125 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு டயபெட்டிஸ் மெடிசின் நம்ம எடுத்தோம்னா ஒரு 60 டேப்லெட்ஸ் வில் பி அரௌண்ட் 400 rupees. அது நீங்கள் காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரீசனபிளாக நினைக்கிறீங்களா? ரீசனபிள் தான். பட் தெர் ஆர் மெனி, நிறைய இப்போ ஆன்லைனில் நிறைய மருந்து வாங்கும்போது யூ see lot of some of them are 2000 rupees ஒரு இதுக்கு. one has their own charges. ஆன்லைன்லயே பிசினஸ் இது பண்றீங்க? we have recently, ஆன்லைன்ல சொன்னா we have our website கேசரி வெல்னஸ்னு இருக்கு. we cannot make any claims. இந்த மருந்து இந்த டிசீஸை க்யூர் பண்ணோன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு சப்போஸ் நான் இப்போ என் கம்பெனி தான், நான் வேணால் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கலாம். நான் இது சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது க்யூர் ஆகிருக்கு, அந்த மாதிரி சொல்ல முடியாது. we can only say it treats. உங்களுடைய ஆயுர்வேதிக் இல்ல, ஆயுர்வேதிக் வந்து நீங்க தனியாவே உங்க வீட்டுல அந்த ஒரு பாரம்பரியமா செய்யறீங்க. இது ஆரம்பிச்சது வந்து உங்க கிரேட் கிராண்ட்ஃபாதர் இல்லையா? டாக்டர் KN கேசரி. டாக்டர் KN கேசரி அவரு ஒரு பெரிய ஒரு philanthropist. அவரோட philosophy வந்து வித்யா அண்ட் வைத்யா. ஸோ ஹி ஸ்டார்டட் ஸ்கூல், கேசரி ஹை ஸ்கூல். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. கேசரி ஹை ஸ்கூல் மயிலாப்பூர் அண்ட் டி நகர்ல அவரு தான் ஆரம்பிச்சார் அது. ஸோ அது வித்யா. வைத்தியத்துக்கு வைத்தியசாலா வந்து கேசரி குட்டீரம் சொல்லிட்டு. ஆமா, இந்த வீட்டுல தான் ஆரம்பிச்சு. ஆமா, இங்கதான் ஆரம்பிச்சது. வேற இடத்துல எக்மூர் அங்கதான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் இங்க ராயப்பட்டால வந்து இங்க ஒரு எத்தனை வருஷம் இங்க வந்து ஒரு இல்ல, இங்க வந்து அவரு வந்து ஹீஸ் ஃப்ரம் ஒங்கோல். அவர் வந்து ஒரு தெலுங்கு பிராமின் ஃபேமிலியில இருந்து பிறந்து வளர்ந்து அவர் இங்கே மெட்ராஸுக்கு வந்து ஆயுர்வேத கத்துண்டு அவர் சொந்தமா இதை ஆரம்பிச்சு. ஆமா, அவர் ஒரு டாக்டர் கிட்ட ஆயுர்வேதிக் பிசிஷியனோட இருந்து கத்துண்டு ஹி ஸ்டார்டட் திஸ். அப்போ ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸா இருந்த லோத்ரான்னு ஒரு மருந்து, தட் இஸ் ஃபார் உமன்ஸ் வெல்னஸ். அது இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். லோத்ரா இஸ் a famous women's tonic. அது ஃபார் உமன்ஸ் வெல்னஸ். ஆமா, அவங்க வெல்னஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்காகலாம் அதுக்கு உங்க கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஆமா, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பார்த்துட்டாரு. ஆமா, தாத்தா, அப்போ அப்பா, இப்போ நானும் பிஸ்னஸ்ல இருக்கேன். 125 இயர்ஸ், அதுதான் ரொம்ப 125 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பண்ணிட்டீங்க. ஆமா, அம்மா வந்து she is a chief physician. ஆமா, அவங்க தான் ரெண்டு பேருமே கீழே பாத்துக்கிறாங்க. எல்லாரும் காம்பினேஷன். இந்த ஆயுர்வேதிக் மெடிசனை பொறுத்தவரைக்கும் ஆயுர்வேதிக்ல வந்து இப்ப இந்த ஆயுர்வேதிக் நாட்டு மருந்து இதுல என்ன ப்ராப்ளம்னா, உதாரணமா நாட்டு மருந்து வச்சுப்போம். இப்போ சித்தரத்தை சாப்பிடுங்க, அதிமதுரம் சாப்பிடுங்க அப்படிங்கிறப்பல சில இதெல்லாம் சொல்றாங்க இல்ல, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரிலாம் சிலது சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கடையில போய் வாங்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் இதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கடைகளில் விற்கிறாங்கல்ல லேகிய மாதிரி, இதுல அவன் என்ன சேர்த்திருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். ஸோ இந்த பிரச்சனை இருக்கு. உங்க இதுல வந்து எந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபா இருக்கும் உங்களோட மெடிசன்ல? இல்ல, இப்போ பாத்தீங்கன்னா we all come under the ஆயுஷ் போர்ட், அது ரெகனைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரி. and then we also we are also controlled by the drug control. என்ன மருந்து நம்ம தயார் பண்றோமோ that has to go through the only with the approval of அந்த ட்ரக் கண்ட்ரோலோட அப்ரூவல். நாங்கள் அதோட இன்க்ரீடியன்ஸ் முதல் கொண்டு அதை we have to give it to them, we have to send it and ஃபார்மில் we have to declare. அதுக்கப்புறம் தான் we can, once the clearance is
received only we can manufacture. ஆனா இன்னைக்கு பல பேர் அதெல்லாம் செய்யறதே இல்லைல்ல. நாட்டு மருந்துன்னு அந்த அவங்க இந்த டாக்டர்ஸ் அவங்க ஆமா. மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ம். பட் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ஃபார்மகோப்பியான்னு இருக்கு. ஆல் தீஸ் மெடிசின்ஸ் ஆர் தேர். ம். அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க. இந்தந்த மூலிகைகள் இவ்வளோ குவான்டிட்டி, இந்த மருந்துன்னா இதுதான் அதோட ரெசிபி. அதை ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு கேப்சியூல் எடுத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸுக்கு ம். அதுக்கு எடுத்தீங்கன்னா அந்த கேப்சியூலில் எவ்வளோ கேப்சியூல், அந்த கேப்சியூலோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, அது என்னென்ன பெர்சன்டேஜ் எல்லாமே டிக்ளேர் பண்ண அந்த இதில். இப்போ நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒருத்தர் வந்து ரெகுலர் மெடிசன் சாப்பிட்றாரு, ரெகுலர் அலோபதி மெடிசன் ரெகுலராக சாப்பிட்றாரு. அப்போ அவர் வந்து அந்த மெடிசனை விட்டுட்டு இந்த இதுக்கு வரலாமா? ஐ எம் நாட் அ டாக்டர், ஸோ ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு சே எனிதிங் அபவுட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ குவாலிஃபைட் டாக்டர். பட் இது அலோபதியோட சேர்ந்து ஆயுர்வேதிக் சாப்பிட்டா there is no side effect ஒன்று. ஏன்னா இது இஸ் கம்ப்ளீட்லி ஹெர்பல், ஆல் கம்ப்ளீட்லி 100% ஹெர்பல். எல்லாம் இந்த மூலிகைகள் தான். வாட் எவர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், ஆர்கானிக் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ தட்ஸ் வை சாப்பிடலாம்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐ வில் சே கெட் அ டாக்டர்ஸ் அட்வைஸ். ஓகே, நான் சொல்ல முடியாது, நான் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வாங்க, a qualified Ayurvedic physician. Amma is a qualified. She's been practicing for more than 50 years. There are doctors who have done their 5 வருஷம் Ayurvedic BAMS, Bachelors in Ayurvedic Medicine Science. அண்ணா நகர்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அது இருக்கு. MD ஆயுர்வேதா இருக்கு. அவங்க இங்க வந்து சில அவங்க டாக்டர் அவங்க முடிச்சப்புறம் இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க. அம்மாவோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சொந்தமா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அந்த மருந்தெல்லாம் சப்ளை பண்ணுறோம் ஃபார் தெம். நீங்கள் எங்கே தயார் பண்ணுறீங்க இந்த மெடிசன்லாம்? எங்களுக்கு ஃபேக்ட்ரி நீலாங்கரையில் இருக்கு. நீலாங்கரை வெட்டுவாங்கனி இஞ்சி. அதுக்கு வேண்டிய இன்புட்ஸ் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரீங்க? எல்லாமே வி கெட் ஃப்ரம் தெர் ஆர் வேரியஸ் கம்பெனிஸ். அவங்க சப்ளை பண்ணுவாங்க ரா இன்க்ரீடியன்ஸ், மோஸ்ட்லி ஃப்ரம் நார்த்தில் வருது. அது வந்து நீங்கள் பாடம் பண்ணி கொண்டு வரணும். ஆமாம், தே வில் சென்ட் இட். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் GMP certified, good manufacturing practice, everything is certified. உங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இது உண்டா, எக்ஸ்பைரி டேட்ல உண்டா? எக்ஸ்பைரி டேட் எஸ் இருக்கு. ஒரு இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி. பொதுவா 6 மாசம் 1 வருஷம் தாங்குமா? 3 years also. உங்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமா? அப்படிலாம் இல்ல நார்மல் கூல், நாட் டூ ஹாட். இதுக்கு ஹீட்ல ரொம்ப வைக்க கூடாது எதுவுமே. அது எனிதிங் யூ ஷுட் நாட் கீப் இட் எக்ஸ்ட்ரீம்ஸ். எக்ஸ்ட்ரீம் கோல்ட், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இஸ் நாட் நார்மல். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். ஸோ பேசிக்லி ஆயுர்வேதா இஸ் அ லைஃப் ஸ்டைல். இப்போ நான் எல்லாம் இப்போ சின்ன வயசுலேருந்து இந்த எங்களுக்கு ஒரு டானிக் இருக்குது, அமிர்தான்னு ஒரு இட்ஸ் அ பிளட் பியூரிஃபையர். இட் இஸ் ஆல்சோ ஹெல்த் டானிக். ஒரு மேஜிக் ரெமெடி கிடையாது. இட்ஸ் நாட் சடன்லி இப்போ சாப்பிட்டா டக்குன்னு சரியாக போயிடும் அந்த மாதிரி. இட் இஸ் நாட் லைக் தட். அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி அந்த பேலன்சிங் ஆஃப் த சக்ராஸ், இட்ஸ் ஹோல் கிரியேட்டிங் அ பேலன்ஸ். ஸோ இந்த மூலிகைகள் போகும்போது இட் கிரியேட்ஸ் அ சர்டன் பேலன்ஸ் இன் யோர் சிஸ்டம். வந்து அலோபதியை விட இது ரெமெடி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குமா? இல்லையா? நோ, ஆயுர்வேதிக் இஸ் வெரி ஸ்லோ. It is a slow process. It's not a stuck in a fever. If you get high fever, you have to take a paracetamol. அப்போதான் ஃபீவர் குறையும். அதுக்குன்னு ஆயுர்வேதிக் மெடிசன் மட்டும் சாப்பிட்டா இட் மே நாட் கம் டவுன். ஃபீவர் யூ ஹேவ் டு பிரிங் இட் டவுன். அண்ட் அதுக்குன்னு we have to take for certain ailments we have to take allopathy. It is required. So both the systems coexist. இதுக்கு ரெண்டையும் காம்ப்ளிமெண்டரியா வச்சுக்கலாம். இதையும் அதையும் வச்சுக்கலாம். It coexists. People, of course, it is a choice that people make. There are risks in everything. But there are after effects in everything. எனக்கு தொடர்ந்து வயிற்று வலியா இல்லை, தொடர்ந்து எனக்கு டயபிட்டிஸ் இருந்தது, நான் உங்க ஆயுர்வேதிக் சாப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சுன்னு சொல்றவங்களா இருக்காங்களா உங்க இடத்துக்கு வரவங்க? குணமா, it is not there is no cure. It can only be under control. ரொம்ப கண்ட்ரோல். Once you have diabetes, you control it. There is no cure because your pancreas are affected.
So this will definitely bring it under control, and after effects are definitely much less. I'm not, again I'm saying I'm not qualified to, I'm not a doctor, so I cannot tell. I can only talk about our products. இதெல்லாம் இருக்கு. Doctor has to give a proper qualified Ayurvedic physician has to advise. For any advice they will have, அவங்க தான் கொடுக்கணும். இந்த கிளினிக் வந்து எத்தனை வருஷமா நீங்க வரீங்க? more than 50 years. 50 இயர்ஸ் நீங்க டெய்லி இங்க வரீங்க? டெய்லி வந்து டெய்லி சண்டே ஹாலிடே டெய்லி பேஷண்ட் பாக்குறீங்க? எவ்ரிடே பேஷண்ட் பாப்பீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷண்ட் பாப்பீங்க? nearly 30 சண்டே சாட்டர்டே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, nearly 60 இருக்கும். இந்த நாளைக்கு 30 35 40 நிறைய பேஷண்ட் பாக்குறீங்க. மெயின்லி லேடிஸா மெயினா பாக்குறீங்க? லேடிஸ் ப்ராப்ளம். ஓகே. லேடிஸ்க்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. இதுக்கு ஏதாவது தனி கோர்ஸ் அந்த காலத்துல படிச்சீங்களா? இல்ல நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் என்னோட ஃபாதர்ல கூட இருந்து 10 வருஷம் அவரோட பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் எக்ஸாம் எழுதி அப்புறம் பாஸ் பண்ணிட்டு. எங்க எக்ஸாம்ல எங்க எழுதுனீங்க? இங்கேதான் இங்க ஆயுர்வேதிக் இதுல அண்ணா இது இருக்கு, அண்ணா ஹாஸ்பிட்டல். ஆமா ஆமா ஆமா. அங்கதான் படிச்சீங்களா? அங்க படிக்கல. நாங்க பண்ணும்போது இந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது. ஓகே ஓகே. எக்ஸாம் எழுதி ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த அப்ப இருந்தது என்ன, டாக்டர் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணலாம். 10 இயர்ஸ் ஆயுர்வேத டாக்டரோ ப்ராக்டிஸ் பண்ணி they will give you சர்டிஃபிகேட் கொடுத்து அது வச்சு ஐ வில் ரைட் தி எக்ஸாம். ஆயுர்வேதா எக்ஸாம் எழுதி ப்ராக்டிகலும் எல்லாம் பண்ணிட்டு அதுல இது இருக்கு. ஓ, ஸோ இப்போ 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல வந்து. ஸோ உங்கள்கிட்ட செலிபிரிட்டி விஐபிஸ்லாம் கூட வராங்களா? சினிமாக்காரி அவங்க எல்லாம் வராங்களா? யார் யாரோ வராங்க, பேர்லாம் சொல்ல வேண்டாம். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இல்லை ஃபோனில் கூட பேசும், வெளியூர்ல இருந்து பேசுகிறாங்க, ஆஸ்திரேலியா லண்டன் அங்கேருந்தெல்லாம் தேர் ஃபோன் பண்ணி ஆன்லைன். உங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் ஒன்னிலாம் எடுத்துருக்காரா? அவர் இஸ் டேக்கிங் மெடிசன் அமிர்தா டானிக், ஜஸ்ட் லைக் தட் ஜெனரல் டானிக். மற்றவங்க மாதிரி இல்லை, அவரும் எடுத்துருக்காரு. அவரும் சொன்னா அவருக்கு வேற ஒன்றும் இல்லை, அதர்வைஸ் இஸ் ஓகே. சார் வணக்கம். வணக்கம். நம்மளோட தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். யார் எப்போ வேணா யார் வேணா வரலாம், ஃப்ரீ கன்சல்டேஷன், நோ ஃபீஸ், யாருக்கும் வாங்கவே மாட்டேன். மெடிசன் தான் ஒரு மெடிசன் அதுவும் அந்த வி ஓன்ட் கம்பல். மருந்து வாங்காம போக மாட்டாங்க. இப்போ அலோபதி மெடிசன்லாம் சில மெடிசன்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் மெடிசன்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. உங்கள் மெடிசன்லாம் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? காஸ்ட் கணக்கு வெரி ரீசனபிள். இப்போ ஒரு டயபெட்டிஸ் மெடிசன் நம்ம எடுத்தோம்னா ஒரு 60 டேப்லெட்ஸ் இப்போ வில் பி அரௌண்ட் 400 rupees. அது நீங்கள் காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரீசனபிளாக நினைக்கிறீங்களா? ரீசனபிள் தான். பட் தெர் ஆர் மெனி, நிறைய இப்போ ஆன்லைனில் நிறைய மருந்து வாங்கும்போது யூ see lot of some of them are 2000 rupees ஒரு இதுக்கு. So each one has their own charges. ஆன்லைன்லயே பிசினஸ் இது பண்றீங்க? We have ஆன்லைன்ல சொன்னா we have our website கேசரி வெல்னஸ்னு இருக்கு. ஓகே. kesariwellness.in. ஸோ அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் பற்றி இவ்வளோ தூரம் சொன்னீங்க, இதை ஏன் நீங்கள் ப்ராப்பராக அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது? நம்ம we are all under, நான் சொன்ன மாதிரி ஆயுஷ் கீழே தான் நாங்கள்லாம் வருவோம். அந்த ஆயுஷ் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயுஷ் இதில். ஸோ அதில் வந்து ஒரு மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து we cannot make any claims. இந்த மருந்து இந்த டிசீஸை க்யூர் பண்ணோன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு சப்போஸ் நான் இப்போ என் கம்பெனி தான், நான் வேணால் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கலாம், நான் இது சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது க்யூர் ஆகிருக்கு, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ we can only say it treats. க்யூருக்கும் ட்ரீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. we can only say it treats. You go meet the physician will advise, you try it. So அந்த இதில் தான், that is one disadvantage. We cannot publicize or advertise or பெரிய disadvantage. அது ஒரு disadvantage. மார்க்கெட்டிங் உங்களுக்கு வந்து scientifically it has not been proved. இதெல்லாம் மூலிகைகள் it's very difficult to, but that not allopathy everything has been tests have been done and all that. But நாங்களும் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம், we do, but there are some limitations. அதோட intricacies வந்து I am not very qualified to talk. But basically is Magic Remedies Act இருக்கிறதுனால
எங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு டு பப்ளிசைஸ் ஆர் மார்க்கெட் ஆர் அட்வர்டைஸ். ஸோ பல விஷயங்களை இந்த விஷயமா ஆயுர்வேதிக் விஷயமா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றி சந்திரு, தேங்க்யூ.